ஹைதராபாத் அவுட்டிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த ரோடு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறையா ஓப்பனாக இருக்கும், எல்லா பக்கமும் கொஞ்சம் செடி, பார்க்கவும் கொஞ்சம் நேச்சுரலாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரோடும் என்ன ரோடு தான் ரொம்ப ஜோல்டிங் ரோடாக இருக்கும் பாருங்களேன். ஆனால் வெயில் பட்டை உரிக்குதுங்க. குளிர் இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிற அளவு தான் இருக்குது வச்சுங்களேன், ரொம்ப இல்லை. ஆனால் வெயில் பட்டையை உரிக்குது. பாருங்க அவுட்டிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம், பார்த்தா தெரியும். அவுட்டிங் ரோட் தெரியுங்களா, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது இடம். ஓரம்பதியில் ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது அப்படியே மொத்தமாக செட்டாக பாருங்களேன், வேறு லெவலில் இல்லை. இங்கே பாருங்க, இது அப்படியே நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ கலரும் இது ரொம்ப இப்போ கிளியராக இருக்கும். இந்த ரோடு வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கும், ஸோ இந்த பக்கம் லைட்டாக க்ரீனாக இருக்கிறதுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. இது ரோடு முழுக்கவே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் எல்லோ கலர் பூ நிறைய இருக்குன்னு இன்னைக்கு வந்து டே 2. நம்ம வந்து முந்தா நாள் ஈவினிங் வந்து கிளம்பியிருந்தோம் சரிங்களா. இப்போ நேற்று ஃபுல் டே ரன்னிங்கு. நான் நைட்டே வந்துட்டேன் இங்கே நாக்பூர்கிட்ட. இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறானுங்க. இது நல்ல ஒரு ரவுண்டான மாதிரி, ஏதோ மணிமண்டபம் மாதிரி கட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்கண்ணா இடம் பார்க்கறதுக்கு. நல்லா சூப்பராக கட்டுறானுங்க நாக்பூரில். நாக்பூர் வந்துட்டோம். வந்து இது அமராவதி போகிற ரோடு இது. ஸோ இந்த ரோட்டில் இப்படி எடுத்து போனால் நேராக வாடி ஊர் வரும், அந்த படி போகிறது இது. நம்ம ஆஃபீஸ்லாம் கூட இந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம இப்போ இங்கே அன்லோட் பண்ணோம், ஒரு டெலிவரி வந்து இங்கே அன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அமராவதி ரோட்டில் போய் இறக்கணும். அது சூப்பராக ரெடி பண்ணுறானுங்க, ஏதோ பண்ணுறாங்க. என்னென்னு தான் புரியல. என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ மணிமண்டபம் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. வேலை முடிஞ்சதுன்னா இன்னும் பார்க்க அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டெல்லாம் அப்படியே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே. இந்த ரோடெலாம் ஒரு நேரத்தில் ரோடே இல்லைங்க, இப்போ தான் போடுறானுங்களே. அப்போ நான் ரெகுலர் நாக்பூர் ஓட்டிகிட்டு இருந்தேன், இந்த பக்கம் தான் போகணும் ஆஃபீஸு. இங்கே அப்படியே பெரிய பெரிய பள்ளங்க இருக்குங்க. இது ரொம்ப மோசமான ரோடு. இது நைட்டில் வரவே முடியாது அந்த மாதிரி. இந்த ரோடு ஓரளவுக்கு இப்போ போட்டு அப்பயே கொஞ்சம் போட்டுருந்தானுங்க. ஆனால் பல வருஷமாக போட்டுங்கிறானுங்க, இன்னை வரைக்கும் இதை போட்டு முடிக்க மாட்டேறானுப்பா. பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக போட்டுங்கிறானுங்க இதை இன்னும். ஸோ நம்ம வந்து நாக்பூர் வந்துட்டோம். நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர்ஸ் வந்து எங்கேயுமே நிறுத்தாமல் ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டணும். இங்கே நம்ம நைட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். இங்கே வந்துட்டு என்னென்னா அந்தாண்ட போகிறதுக்கு எந்த ஏரியான்றது கரெக்டாக எக்ஸாக்டான இடம் தெரியல. ஸோ மார்னிங் அவனுக்கு கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசிட்டு போகலான்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போயும் அவனுக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் எங்கே கொடுக்கல. அந்த அட்ரஸில் இருக்கிற அட்ரஸ் கரெக்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த அட்ரஸு வந்து அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த பக்கமாக போயிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாக வந்து இறங்கியிருக்காங்க. மாடு சந்தையா, ஆடு மாடு சந்தையா, இது என்னன்னே தெரியலங்க. அது மொத்தமாக கும்பலாக இருக்கிறானுங்க. வெயில் பார்த்தீங்களா, செம்ம வெயிலுங்க. வீடியோவே எடுக்க முடியல, மொபைல் ஹீட் ஆகுது. அதனால தான் மோஸ்ட்லி வீடியோவே எடுக்க முடியல. பகல் முழுக்க பயங்கரமாக ஹீட் ஆகுது, வெடிச்சிரும் போல இது, அந்தளவுக்கு ஹீட் ஆகுது. ஸோ முதல் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கினா தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இதிலே பண்ணலான்றதுக்காக பண்ணலை. இப்போதைக்கு பட்ஜெட்டு நம்மக்கிட்ட இல்லை, அதான் உண்மை. வாங்குவோம் பொரியமா. இன்னொரு ரெண்டு ட்ரிப்லாம் வாங்கிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். அவர் இப்போ ஹீட் ஆகிடுச்சின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வருது, ஸோ நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன பண்ணுறது பார்த்துங்க. ரோடு சிமெண்ட் ரோடு அடித்து விட்டுக்கிறானுங்க, நல்லா தான் இருக்குது.
போய் இறங்கிட்டா ஒரு 4 டன் இறங்கிடுங்க. நைட்டு ஒரு காமெடி என்னன்னாக்கா, வண்டியில் வந்து நமக்கு கரெக்டான வெயிட் வந்து 18,200 வந்து பாசிங் ஆகும். நம்ம வண்டியில் வந்து 18,300 வந்து வெயிட் லோடு எல்லாம் சேர்த்து வெயிட் இருந்தது. ஸோ அது இல்லாமல் நான் வெயிட் இருக்கிறேன். நான் வந்து அப்புறம் வேப்ரிட்ஜு நான் டீசல் போகிறதுக்கு முன்னாடியே வெயிட் போட்டேன். ஸோ டீசல் ஒரு 400 லிட்டரு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கிலோவுக்கு மேலே ஓவர் வரும். சரி வேறு வழி பூந்து போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி நைட் டைம் தானே, ஏற்கனவே அந்த மாதிரி வந்ததுன்னா அப்படியே ஒரு 500-1000 கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் என்ன பண்ணேன், சரி நேரில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, அக்கா நிற்கிறாங்க, ஏதாவது கொடுத்துப்போம். क्या बोलता है आपको मालूम नहीं है? அவன் ஏதோ சொல்லிட்டானாங்க, தெரியலங்க. சிக்னல்லாம் கொடுக்குறாங்க அவங்க அங்கே. அவன் கொடுத்துட்டான் அவன் வீடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. அவன் என்ன பண்ணுறது, அவங்க நிலைமையை அந்த மாதிரி. அது வீட்லேயும் புறக்கணிக்கிறாங்க, குடும்பத்துலேயும் அவங்கள புறக்கணிக்கிறாங்க, நாட்டிலையும் புறக்கணிக்கிறாங்க. பாய் கொடுத்துட்டேன். அப்போ என்னங்க பண்ண முடியும், வாழணும்ல. அவங்க போய் வேலை கேட்டால் நான் வேலையை கொடுத்துட போகிறாங்க. அப்புறம் அவங்க அது இல்லாமல் அவங்கள ஒரு சில பேர் வந்து தப்பாக வந்து அதை இது பண்ணுறாங்க. அதாவது அவங்க இந்த மாதிரி மாறும்போது ஒரு சில பேர் வந்து அதை அவங்கள கூப்பிட்டு போய் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து தப்பான ஒரு வழியில் திசையில் மாற்றி விட்டுறாங்களோ அப்படின்றது என்னுடைய எண்ணம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி இருக்குது. வேறு திசையில் தப்பான திசையில் அவங்கள மாற்றி விட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுதான் காரணமானு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தானே நிறைய இருக்கிறாங்க. பாவம், என்ன பண்ணுறது, அவங்கள விடுவோம் பார்ப்போம். என்ன ஆகிடுச்சு, சரி ஒரு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு 500 கிலோவுக்கு மேலே ஓவர் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவன் வெயிட் போட்டு பார்த்தாலும் ஒரு 700 கிலோ மொத்தமாக ஒரு அரௌண்டு ஒரு 700. ஏன்னா ஏற்கனவே ஒரு 100 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஒரு 150 கிலோ வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னுடைய வெயிட்டு, அப்புறம் வண்டி டீசல் டேங்க் வெயிட்னு சொல்லிட்டு அது ஒரு 500 கேஜிஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு ஒரு 700 கேஜிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே வந்தேன். நான் யோசிச்சுட்டே வருதுன்னு, ஏன்னா ஒரு சில டைமில் வந்து முன்ன பின்ன காட்டும், கொஞ்சம் அதிகமாகவும் காட்டும், ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயும் காட்டும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணுறது யோசனை எனக்கு இருந்தது. வர வழியில் ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு வந்துட்டு இருக்கும்போது வழி ரொம்ப டேமேஜாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுலேயே போவோம், அவன் விட்டானா பேசி பார்ப்போம், விட்டானா காசை கொடுத்துட்டு போவோம், இல்லாட்டினா அப்படியே வந்துடலாம் அப்படின்ற கான்செப்டில் வந்தேன். வந்துட்டு 2 வேப்ரிட்ஜ் இருக்கும், ஒன்று ஹப்பில் இருக்கும், ஒன்று வந்து கீழே தரையிலே இருக்கும், கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், கீழே இருக்க தரையிலே இருக்கிறதுலே போனால் தான் ஒரு எப்போயாவது ஒரு டைம் வரும்போது போன சிங்கிள் வரும்போது கூட 200 கம்மியாக காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதில் போவோம்னு சொல்லிட்டு அதில் எடுத்து வண்டியை விட்டால் வண்டியில் மொத்த வெயிட் இருந்தது அப்பயே 18,200 இருந்தது, வண்டி வெயிட்டோட சேர்த்து. இதில் என் வெயிட்டு, வண்டி வெயிட்டு, டீசல் டேங்க் வெயிட்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாகவே 10 டன்னு தாங்க இருக்குது. அந்தளவு கம்மியாக காட்டுதுன்னு 8 டன்னு லோடு ஓவரே போட்டுன்னு வரலாம் உங்களுக்கு. ஐயோ அப்போ முடிச்சு இது பரவாயில்ல, ஒரு 500 கூட செலவு இல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகே மட்டும் மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது, இதுக்கு மேலே வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்க முடியல, வெயில் அடிக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் வரும், ஓகேங்களா. உங்களுக்கு முக்கியமான விஷயம் எதாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாக்பூரில் சம்பவம் பண்ண போகிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது உள்ள தான் ஏதோ ஒரு குடோனில் நம்ம சம்பவம் செய்ய போகிறாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அங்கே இருக்குது, அங்கே உள்ள ஃபஸ்ட்டு கேட், அங்கே ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து கேட்டு சொன்னால் உள்ளே என்ட்ரி போகிற இடம். ஸோ அந்த கேட்டில் தான் என்ட்ரி போடணுமா, ஃபஸ்ட் கேட்டில். நம்ம ஃபஸ்ட் கேட்டில் போய் என்ட்ரியை போட்டுட்டு ஸோ வருவோம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில. இதை பார்த்தா பெரிய டிரான்ஸ்போர்ட் குடோன் மாதிரி இருக்குது. இவனுங்க இன்றைக்கி இறக்கி வைப்பாங்களா இல்லாட்டினா செஞ்சு விடுவாங்களான்னு தான் தெரியல, பார்ப்போம்.
ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா சாகர் வந்துட்டோம். சாகரில் இருக்கிறோம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா சாகர் பிரிட்ஜ் இது. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். தெரியுங்களா? சிவன் கோயில் இருக்காங்க, வேற லெவலில் இருக்கா. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து கிளம்பிட்டோம். வண்டி மூவ் பண்ணி வச்சு ஓகே மக்களே, போயிட்டே இருப்போம். இன்னும் நம்ம சாகர் வந்து இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். சாகரில் போயிட்டு தான் பாடிட்டு என்னடா போயாடா பைக்கியா ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கன்டினியூ பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் கூட போக முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணணும். ஸோ வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்க முடியல. ரோடு வந்து ஜோல்டிங் ரோடாக இருக்கிறதுனால ரொம்ப ஷேக்கிங் ஆகுது வீடியோ. அது இல்லாமல் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் வெயிட் இருக்கிறதுனால ரொம்ப இது வந்து ஷேக்கிங்காக இருக்கிறதுனால எடுக்கலை. போகும்போது எல்லாம் பார்ப்போம். மற்றபடி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். எல்லாமே எல்லாம் முக்கியமான விஷயம் இருந்தால் அப்டேட் பண்ணுற மாதிரி தான். சூப்பராக இருக்குது இடம்லாம் பார்க்குறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் காலையில் சாப்பிடல, குளிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்டை போட்டு அப்புறமேட்டு எடுத்தோன்னா போயிடலாம். இப்போ இன்னும் பார்ட்டி நம்பர் வரல. பார்ட்டி நம்பர் வந்த பிறகு கூப்பிட்டு பேசிட்டு என்னென்னா போக வேண்டியதான். எனக்கு என்னன்னா, சப்போஸ் நாளைக்கு போகலன்னா வண்டி நிப்பாட்டு ஆக்ரா வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது. அந்த வாட்டி வந்து வண்டியெலாம் நிப்பாட்டிட்டு ஆக்ரா போயிட்டு ஆக்ராலாம் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்ற ஐடியா வந்துங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அடுத்த ட்ரிப்பில் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதுங்களா, ரொம்ப ஷேக்கிங் ஆகுது. அந்தளவுக்கு எல்லாமே ஃப்ரண்ட் வெயிட்டில் இருக்குது. 8 டன்னும் ஃப்ரண்ட் வெயிட் இருக்குது. ஸோ அதனால் வண்டி வந்து அந்தளவுக்கு அதால் இது பண்ண முடியல. ஸோ குதிக்குது ஒரு மாதிரியா வண்டி. அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மொபைலில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால வெயில் படப்பட ரொம்ப ஹீட் அதிகமாகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீட் ஆகுது ரொம்ப மொபைல், அதனாலே எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் மொபைல் ஹீட்டு போட ஆரம்பிச்சிருச்சு வெயில். சரி ஓகே மக்களே, மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது. போகும்போது பார்ப்போம், சரிங்களா? நொய்டா உள்ளே இன்னும் என்ட்ரி ஆகலை. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே போகலான்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பார்க்கிங். இது என்ட்ரன்ஸ் உள்ளே இறங்கின ஒன்று இங்கே ஹோட்டல் இருக்குது இந்த வண்டியில். ஸோ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கூப்பிட்றேன். அங்கே தான் ரொட்டி கிட்டி தட்டுனுங்கிறானுங்க.